அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 8 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. சென்னை கும்மிடிப்பூண்டி தடத்தில் பிப்ரவரி 16ஆம் தேதி 25 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்படுகிறது என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பொன்னேரி, கவரப்பேட்டை ரயில் நிலையங்களுக்கு இடையான பராமரிப்பு பணிகள் காரணமாக 16ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை சென்னை கும்மிடிப்பூண்டி இடையே 25 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்படுகின்றன. எனினும் பயணிகளின் வசதிக்காக சென்னை பொன்னேரி இடையே 10 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் எனவும் அந்த அறிக்கையில் கூறப்படுகிறது. இரண்டாவது அறிவிப்பு. உதவி பேராசிரியர் பணிக்கான செட் தேர்வு அடுத்த மாதம் நடைபெறும் என உயர்கல்வித்துறை அமைச்சரான செழியன் தெரிவித்துள்ளார். மாநில தகுதி தேர்வினை வருகிற மார்ச் 6, 7, 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் கணினி வாயிலாக நடத்த தமிழ்நாடு அரசு தேர்வு வாரியத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தேர்வுக்கான நுழைவுச்சீட்டு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் www.trb.tn.government.in என்ற இணையதள முகவரியில் தேர்வு தேதிக்கு 7 நாட்களுக்கு முன்னர் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் அதில் தெரிவித்துள்ளார். மூன்றாவது அறிவிப்பு. இந்திய ரயில்வே துறையில் இருக்கும் ரயில்வே ஆள் சேர்ப்பு வாரியம் RRB மூலம் குரூப் டி பதவிகளில் இருக்கும் 32,438 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட இருப்பதாக அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. இதில் தெற்கு ரயில்வேயில் மட்டும் 2,694 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது. இந்த ரயில்வே காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் www.rrbchennaigovernment.in என்ற சென்னை ரயில்வே ஆள் சேர்ப்பு வாரியத்தின் இணையதளத்தில் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் விண்ணப்ப தேர்வு கட்டணமாக ₹500 செலுத்த வேண்டும் எனவும் மாற்றுத்திறனாளிகள், பெண்கள், திருநங்கைகள் மற்றும் முன்னாள் இராணுவ வீரத்தினர் ₹250 மட்டுமே செலுத்தினாலே போதுமானது. 22/2/2025 தேதிக்குள் உடனடியாக ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு. ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு பணியில் அடங்கிய பல்வேறு கணக்கு அலுவலர் மற்றும் சட்ட அலுவலர் பதவிகளில் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான கலந்தாய்வு வரும் 19ஆம் தேதி சென்னை பிராட்வேயில் உள்ள TNPSC அலுவலகத்தில் நடைபெறுகிறது. தேர்வர்களின் தரவரிசை பட்டியலானது இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த கலந்தாய்விற்கான நாள், நேரம் மற்றும் இதர விவரங்கள் அடங்கிய அழைப்பாணையை தேர்வர்கள் இணையதளமான TNPSCgovernment.in இலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஐந்தாவது அறிவிப்பு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலையானது இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. காலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் சென்னையில் 2 நாட்கள் அதிகாலையில் நகரின் ஒரு சில இடங்களில் பனிமூட்டம் காணப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. ஆறாவது அறிவிப்பு. ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணி தேர்வில் நேர்காணல் இல்லாதது. மின்சார வாரிய உதவி பொறியாளர் பதவியில் 250 காலி பணியிடங்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளன. தற்பொழுது ஒட்டுமொத்தமாக காலி பணியிடங்களின் எண்ணிக்கையானது 1235ஆக அதிகரித்துள்ளது. ஒவ்வொரு பதவிக்கும் இடஒதுக்கீடு வாரியான காலியிடங்கள், வயது வரம்பு போன்ற விவரங்கள் தேர்வாணையத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு. அதிராம்பட்டினத்தில் அங்கீகாரம் பெறாத தனியார் பள்ளியில் படித்த 19 மாணவர்களும் அக்டோபரில் CBSE தேர்வு எழுத ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதிராம்பட்டினத்தில் அங்கீகாரமின்றி செயல்பட்ட பள்ளியில் இன்று பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்கின்றனர். 19 மாணவர்களும் வரும் அக்டோபர் மாதம் நடைபெறும் துணைத் தேர்வில் தேர்வு எழுத ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியரான பிரியங்கா தெரிவித்திருக்கிறார். கடைசியாக 8வது அறிவிப்பு. பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான போக்சோ வழக்குகளை கையாள காவல் நிலையங்களில் பெண் காவலர்கள் அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என கூடுதல் DGPயான டேவிட்சன் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியிருக்கிறார். இந்த 8 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.